மேலே போகிறதும் கிராஜுவலாக போகணும், கீழே இறங்குறதும் கிராஜுவலாக இறங்கணும். ஓவர் நைட்டில் நம்ம ஒபாமா ஆகணும்னாக்க அங்கேருந்து கீழே விழுந்தோம்னா கலாகும். எப்பொழுதுமே சரணாகதி சரணாகதி சரணாகதி. நாம் எந்த செயல்பாடுகள் செஞ்சோம்னாலும் நம்ம பிரச்சனையில மாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனம் வீடு வாங்க முயற்சி செய்கிறவங்களுக்கு வாங்கணும்னு முயற்சியை தவிர்ப்பது சிறந்தது. எத்தனை நாள்? 17/11/2020. நீங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயில், ஈஸ்வரன் கோயிலில் அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கு மேனிக்கு தேய்க்கிறதுக்கு 2 கிலோ நாட்டு சத்து நல்லது. இது எத்தனை நாள் வாங்கி கொடுக்கணும்? இந்த 110 நாள், சற்ற ஏறக்குறைய 4 மாதம். 17/11/2025 6/3/2026 வரும். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 8 அப்படின்ட்டு சனீஸ்வரனுடைய நம்பர். அப்ப டெய்லி அது எப்ப சொல்லணும்? சூரிய உதயத்துக்கு அப்புறம் 8 ட்ரிப் இதை சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்க இந்த 110 நாளும் சொல்லிட்டு வந்தீங்க சனீஸ்வர பகவானால வரக்கூடிய நிகழ் விலகுமா? ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய கெஸ்ட் ஆஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மா தான் இருக்காரு. வணக்கம் சார். நமஸ்காரம். ஸ்ரீ வாராகி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்மளோட சேனலில் ஒவ்வொரு இதுவும் பார்க்குறது மாச பலன்கள் பார்க்குறோம், வருஷ பலன்கள் பார்க்குறோம், அதே போல் கிரகப்பயிற்சி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வழியில் நாம் இப்போ பார்க்க போகிறது சனி வக்ர நிவர்த்தி பலன்களை பார்க்க போகிறோம். சனி வக்ர நிவர்த்திக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? சிம்மம் அப்படின்னாலே சூரியனுடைய வீடு. அந்த சூரியனோட வீட்டில் இருக்கிற நட்சத்திரங்கள் மக நட்சத்திரம் 4 பாதம், பூர நட்சத்திரம் 4 பாதம், உத்திர நட்சத்திரம் 1 பாதத்தை கொண்டு வந்தது சிம்ம ராசி. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க சூரிய பகவானுடைய பையன்தான் சனி பகவான். சூரியனுக்கு நேர் பார்வையில் சனி பகவான் இருக்காரு, சனி பகவானுடைய நேர் பார்வையில் சூரிய பகவான் இருக்காரு. சரி, பரவாயில்ல. ஆனால் அங்கே இன்னொரு விஷயம் இருக்கு, கூட கேது இருக்காரு. கேது அப்படின்னா நுண்கிருமிகள். நீங்க இந்த 2019 அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொரோனா காலகட்டங்கள்ல தனுர் ராசியில 5 கிரகங்கள் இணைந்த காலகட்டங்கள்ல, சனியும் கேதுவும் இணைந்த காலகட்டங்கள்ல நுண்கிருமிகளால் பாதிப்பு வந்துச்சு. இப்ப அதே போல சூரியனோட வீட்டுல கேது பகவான் இருக்காரு. இந்த சனி வக்ர காலகட்டங்களில் நேத்திர உபாதை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நேத்திரம்னா கண் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்ம இந்த மெட்ராஸ் ஐம்பம்ல அது மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நேத்திரத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் சனி பகவான் சப்தமா பார்வை பார்க்கிறாரு யாரோடைய? சூரியனோட வீட்டை. ஏற்கனவே அது உஷ்ண தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, எல்லாமே உண்டு. அதை தவிர அங்கே நுண் கிருமிகளுக்கு அதிபதியான கேதுவும் இருக்காரு. கேதுவை பொறுத்தளவுக்கு நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க கேன்சருக்கு அதிபதி அப்படிம்போம். கேன்சர் அப்படின்னாலே கூட இருந்தே கொள்ளக்கூடிய வியாதி. அது எப்போ தெரியும் அப்படின்னாக்கா ஒன்று 3rd ஸ்டேஜ் இல்லாட்டி 4th ஸ்டேஜில் தான் தெரியும். அப்போ அந்த கேது சூரியனோட இருக்கிறதுனால, சனி பகவானுடைய பார்வைப்படுறதுனால இந்த சிம்ம ராசி என்பவர்கள் உடல் நலத்தை பாதுகாக்கிறதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன சாமி இதை என்ன பாதுகாக்கிறதுக்கு இருக்கு? டெய்லி காலைல எழுந்திரிச்சோமா, பல்ல விளக்கணுமா, குளிச்சோமா, சரணாகதி அடையணும். யார்கிட்ட சரணாகதி அடையணும்? எம்பெருமான் சனீஸ்வர பகவான்கிட்ட சரணாகதி அடையணும். இதை தவிர ஒவ்வொரு நாளும் யமகண்ட நேரம், கேதுவுக்கு உகந்த நேரம் யமகண்ட நேரம். அப்போ அந்த யமகண்ட நேரத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பிள்ளையார்கிட்ட சரணாகதி அடையணும். அப்போ நோய் நொடியிலேருந்து வெளியில் வரலாம், நேத்திர உபாதையிலேருந்து வெளியில் வரலாம். சரி, அது மட்டும்தான் பார்க்குறாரா அப்படின்னா சனி பகவானுடைய 3ஆம் பார்வையா மேஷத்தை பார்க்குறார். இந்த மேஷம் அப்படின்றது சிம்மத்துக்கு பொறுத்தளவுக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடம்ன்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்றது தகப்பன் கிரகம், தகப்பன் இடம் அப்படின்னு சொல்றோம். தாய்க்கு 4, தகப்பனுக்கு 9. இந்த சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தகப்பனாருக்கு உடல்நலம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தகப்பன் தொழிலை எடுத்து செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்ம ஒரு சொல்லுவோம், பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைப்போம் அப்படிமோ. இப்போ பூ கூட இருக்காது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தகப்பன் தொழிலை செய்யக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த காலகட்டங்களில் பெருங்கொண்ட முதலீடு போடாமல் மூளையை மட்டும் மூலதனமாக செய்யக்கூடிய தொழில், கன்சல்டன்ட், கவுன்சிலிங், HR இதை மாதிரி செய்யக்கூடிய தொழிலுக்கு பிரச்சனை இருக்காது. சரி, அடுத்தது அவர் என்ன பார்க்குறாரு? ராசிக்கு 4ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு விருச்சிகம். விருச்சிகம் அப்படின்றது அதிபதி செவ்வாய். அப்போ செவ்வாய் அப்படின்றது பூமிக்காரகன். இப்போ இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு முயற்சி செய்கிறவங்களுக்கு வாங்கணும்னு முயற்சியை தவிர்ப்பது சிறந்தது. எத்தனை நாள்? 17/11/2025
6/3/2026 வண்டி, வாகனம், வீடு வாங்குறத தவிர்ப்பது சிறந்தது. இல்லை சாமி வாங்கணும்னு முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாக்க, வீடு வாங்கணும்னு முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க, வீட்டில் உள்ள பத்திரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு ட்ரிப்புக்கு 2 ட்ரிப்பு லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்கக்கூடிய வாய்ப்புகள். ஏதாவது உங்களுடைய குடும்ப லாயரோ இல்லாட்டி நல்ல லாயர்ட்டையோ அதை பார்க்கணும். ஏன்னா கண்டிப்பாக லிட்டிகேஷன் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர அந்த இடத்தின் மேலே அரசாங்கத்தினால பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சிம்மராசி சேர்ந்த அன்பர்களுக்கு அரசாங்கத்துக்கு கூட பிரச்சனைகள் வரக்கூடியது, அதாகப்பட்டது கோர்ட்டு, வம்பு, வழக்கு, இந்த பிரச்சனைகள் எல்லாமே சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வரப்போ உண்டு. அப்போ இந்த காலகட்டங்களில் அரசாங்கம் சொல்கிறத கேட்டுக்கணும். சட்டம் ஒழுங்கு பாதிக்கக்கூடிய வகைகளில் நாம் எந்த செயல்பாடுகள் செஞ்சோம்னாலும் நம்ம பிரச்சனையில மாட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ சட்டம் ஒழுங்கு கவனிச்சிருக்கணும். சரி, அடுத்தது 4ஆம் இடம் அப்படின்றது. இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, சைக்கிளில் போகிறவங்க 2 வீலர் வாங்கணும்னு நினைப்பாங்க, 2 வீலர் போகிறவங்க காரில் வாங்கணும்னு நினைப்பாங்க, காரில் போகிறவங்க சேடன் கார், லேவிஷ் கார் வாங்கணும்னு நினைப்பாங்க. அது வாங்கிறத தவிர்ப்பது நல்லது. அப்படி வாங்கிட்டா கூட ஒரு நல்ல நேரமாக பார்த்து வாங்கணும். அதே போல் கிளம்புற இடத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பிடணும். இந்த ஒரு சில பேர் பார்ப்பாங்க, நேரம் இல்லைம்பாங்க, நேரம் இல்லை. அதே போல் ட்ரெயின் போயிடுச்சுப்பாங்க, ட்ரெயின் போகல, ட்ரெயின் அதோட டயத்துக்கு போயிடுச்சு, நீ தான் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்ட. இவங்க என்ன சொன்னாங்க, ட்ரெயின் மிஸ் ஆகிடுச்சு, ட்ரெயின் அது டயத்துக்கு போகுது. அப்போ நம்ம கிளம்புற நேரத்துக்கு 1/2 மணி நேரம் முன்னாடியே போயிட்டோம்னாக்க, இத்தனை மணிக்கு வரோம் அப்படின்னு சொன்னால் 5 நிமிஷமா 10 நிமிஷமா முன்னாடி போயிடணும். ரிலாக்ஸாக ஏறணும், ரிலாக்ஸாக போகணும். ஏன்னா சனி பகவானுடைய பார்வை. அதே போல் வண்டி வாகனங்களில் போகும்போது எச்சரிக்கையோடு போகணும். அரசாங்கத்தோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஹெல்மெட் போடணும், ஹெல்மெட் போடணும். காரில் சீட் பெல்ட் போடணும், சீட் பெல்ட் போடணும். இது எல்லாம் போட்டிங்க அப்படின்னா அரசாங்கத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, இதை தவிர 4ஆம் இடம் அப்படின்ட்டு ஜோதிஷ சாஸ்திரம் சொல்லியிருக்குது. மாத்ருன்னா அம்மா. இந்த சிம்மராசியை சேர்ந்தவருடைய தாயாருக்கு உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது காலபுருஷ தத்துவத்தின்படி அது 8வது ராசி. மேஷத்திலேருந்து விருச்சிகம் 8வது ராசி, சிம்மம் அப்படின்றது 5வது ராசி. இப்போ இந்த 5, 8 தொடர்பு வரும்பொழுது கண்டிப்பாக உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, இது எலும்பு, மஜ்ஜை, மூட்டு வலி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த யூரினரி பிறப்புறுப்பு, பின்னுறுப்பில் ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் நம்மளுடைய மாத்துருவை கைண்டாக அட்டென்ஷன் எடுத்து காமன் டாய்லெட் போகாமல், கண்ட உணவுகளை வாங்கி கொடுக்காம, பதார்த்தங்கள் வாங்கி கொடுத்தாலும் நல்ல செலக்டடாக பதார்த்தம் வாங்கி கொடுத்தோம்னாக்க உடல்நல தொந்தரவுலேருந்து வெளியில் வரலாம். இல்லை அப்படின்னு சொன்னாக்கா ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆக உண்டு. ஹாஸ்பிட்டலைஸ்டு மூலியமாக விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த விரயங்கள்ன்றது ஒரு சில காலகட்டங்களில் சனி பகவான் பார்த்ததுனால நபர் விரயமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, இல்லை பொருளாதார விரயங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ நம்ம முன்னாடியே இந்த சிம்மராசிக்காரங்க சுதாரிச்சிட்டாங்க அப்படின்னா, எப்போதுமே எதுவுமே உடனடியாக வராது, எதுவுமே உடனடியாக போகாது. எதுக்குமே ஒரு இண்டிகேஷன் காமிக்கும். ஜுரம் வரதுனாலும் சரி, ஜலதோஷம் வரதுனாலும் சரி, தண்ணி மாற்றி யூஸ் பண்ணாலும் சரி, எது யூஸ் பண்ணாலும் நமக்கு சிம்டம்ஸ் காமிக்கும். அப்போ சிம்டம்ஸ் காமிச்ச உடனேயே நம்மளுடைய குடும்ப மருத்துவர் அணுகிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அதை விட்டுவிட்டு பார்த்துக்கலாம், நான் வந்த வைத்தியம் பண்ணுறேன், பேராசிட்டமால் கொடுக்குறேன், அப்படி இப்படின்னு பண்ணிங்கன்னாக்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ காலதாமதம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு பொருளாதார விரயங்கள் ஏற்படும். அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு சின்ன இண்டிகேஷன் கிடைச்சா கூட, இப்போ எப்படின்னாக்கா சளி வந்தாக்கனாக்கா உடனே ஒரு இண்டிகேஷன் கிடைக்கும், தும்மல்கள் வரும், இது வரும். அப்போ உடனடியாக டாக்டரை பார்க்கணும். நேராக போயிட்டு மெடிக்கலில் போயிட்டு அந்த மாத்திரை வாங்கிடுறது, இந்த மாத்திரை வாங்கிக்கிறோன்னா பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா? பிரச்சனைகளை தவிர்க்கிறது ப்ரிவென்ஷன் பெற்று. சரி சாமி, இவ்வளோத்தையும் சொல்லிட்டீங்க, ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் சொல்லிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு போங்க. ஈஸ்வரன் கோயிலில் அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கு மேனிக்கு தேய்க்கிறதுக்கு 2 கிலோ நாட்டு செக்கு நல்லெண்ணெய். இது எத்தனை நாள் வாங்கி கொடுக்கணும்? இந்த 110 நாள், சற்றேறக்குறைய 4 மாதம். ஒரு 2 லிட்டர் நாட்டு செக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு, அங்கே உள்ள பூசாரிட்டே ஐயர்கிட்டே ஒரு 300 ரூபா பணத்தை கொடுத்துட்டு, இந்த 1 லிட்டர் நாட்டு செக்கு நல்லெண்ணெயை ஈஸ்வரனுடைய மேனிக்கு தடவுறதுக்காகவும், அதே போல் ஈஸ்வரன் பக்கத்தில் தீபம் இருக்கும், அந்த 1 லிட்டர் தீபம் ஏற்றவும் வச்சுக்குங்க. அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரனுடைய மனம் குளிரும் பொழுது, சனீஸ்வரனுடைய மனம் குளிரும் பொழுது வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் அத்தனையுமே சூரியனை கண்ட பனி போல விலகுமா, பனி போல விலகும். அப்போ இது ஒன்று. சாமி, எனக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் போக முடியாது, இந்த 110 நாள் நீங்கள் போக சொல்கிறீங்க, எனக்கு அலுவலகத்தில் பிரச்சனை வரும், நான் அடிக்கடி லீவு போட்டேன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னாக்க ஒரு எளிய பரிகாரம். இது சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம், காயத்ரி மூல மந்திரம். ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத்.
இந்த மூலமந்திரத்தை 17/11/2025 6/3/2026 வரும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 8 ட்ரிப்பு. 8 அப்படின்ட்டு சனீஸ்வரனுடைய நம்பர். அப்போ டெய்லி 8 ட்ரிப்பு. அது எப்போ சொல்லணும்? சூரிய உதயத்துக்கு அப்புறம் 8 ட்ரிப்பு இதை சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்க, இந்த 110 நாளும் சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்க, சனீஸ்வர பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகள் விலகும். சரி, இதை தவிர வேற என்ன பண்ணலாம்? நம்ம வீட்டுக்கு வராங்கல்ல தூய்மை பணியாளர்கள், அந்த தூய்மை பணியாளர்களுக்கு அன்னதானம் பண்ணலாம். ஒன்று. அதே போல் தூய்மை பணியாளர்களுக்கு ஷூ வாங்கி கொடுக்கலாம். அதே போல் படிக்கிற குழந்தைகளுக்கு புஸ்தகம் வாங்கி கொடுக்கலாம். அதே போல் கால் அங்கஹீனமானவங்களுக்கு வாக்கிங் ஸ்டிக்கு, வாக்கரு, இதெல்லாம் உபகரணங்கள். இரும்பு சம்பந்தப்பட்டதுக்கு சனி பகவான் அதிபதி. மந்தக்காரகன் அப்படின்ட்டு சொல்றோம் சனி பகவான். இதை தவிர இருக்கிற அந்தணர்களுக்கு ஏதாவது ஒரு வேஷ்டியோ ஒரு இதுவோ வாங்கி கொடுக்கலாம். இது எல்லாம் பண்ணினா இந்த 110 நாளும் வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் கிராஜுவலாக கன்சிஸ்டண்டாக தெரியும். எப்பொழுதுமே மேலே போகிறதும் கிராஜுவலாக போனோம், கீழே இறங்குறதும் கிராஜுவலாக இறங்கணும். ஓவர் நைட்டில் நம்ம ஒபாமா ஆனோம்னாக்க அங்கேருந்து திருப்பி கீழே விழுந்தோம்னா சிக்கலாக போதும். எப்பொழுதுமே சரணாகதி சரணாகதி சரணாகதி. யார்கிட்ட சரணாகதி? சனீஸ்வர பகவான்கிட்ட சரணாகதி. இதை அடைஞ்சோம் அப்படின்னாக்க சிம்மராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை எப்படி சூரியனை கண்ட பனி கிராஜுவலாக விலகுதோ அதே மாதிரி விலகிடுமா? அதே மாதிரி விலகிடும். சார், ரொம்ப அழகா தெளிவா பதில்கள் கொடுத்துருந்தீங்க. நீங்க சொன்ன பதில்கள் எல்லாமே விளக்கங்களும் நம்மளோட வாராகி டிவி நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப உதவியா இருந்தது. இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். ஸ்ரீ வாராகி டிவி சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம இதே போல் இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, நமஸ்காரம்.